Hello friends, வணக்கம் and welcome back to Critics Morning. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கோட் முருகா 2025ல தமிழ் டப்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு காமெடி டிராமா மூவி. 2021ல கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் 10 கோட்டா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்போ உங்களுக்காக ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி தான் இது. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ படம் பண்ணணும்னு சொல்லி டைரக்டரா ஆசைப்பட்டு ஊர் ஃபுல்லா எல்லா ப்ரொடக்ஷன்லயும் ஏறி இறங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல தன்னோட தம்பியை வச்சு படம் பண்ணா ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்குன்னு ப்ரொடியூசர் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணா நம்ம கதையோட ஹீரோ டைப் பண்ணி படம் பண்ணலாம்னு களத்துல இறங்கும்போது ஹீரோக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, சக்சஸ்ஃபுல்லா படம் பண்ணி முடிச்சாரா, அதை வச்சு சொசைட்டிக்கு என்ன மெசேஜ் சொன்னாருங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. படத்துக்குள்ளேயே படம் பண்ணும்போது நிறைய விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கலாங்கிறதுக்காகவே இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிருப்பாங்க நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன ஜிகிர்தண்டா மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரியுமே ரொம்ப சிமிலரா கனெக்ட் ஆச்சு. பட் அது கேங்ஸ்டர் ஆக்ஷன் டிராமாவை இங்க ஃபேமிலி டிராமா காமெடியா பிரசென்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருந்தாங்க. பட் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். இப்ப ரீசெண்டா கூட ஃபேமிலி படம்னு ஒரு படத்துல இதே மாதிரி டைரக்டர் கஷ்டப்பட்டு குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரியான காமெடி டிராமா ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே டெம்ப்ளேட் தான் இங்கேயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. கமர்ஷியலா காமெடி நிறைய இடத்துல ஓவர் டோஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷான டோன்ல ரொம்ப சிம்பிளா எல்லாருமே டேக் இட் ஈஸியா நடிச்சிருந்தாங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். பட் ஸ்கிரீன் பெனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவும் இம்பாக்ட்ஃபுல்லாவும் அட்ராக்டிவும் இல்ல, பயங்கர வீக்கா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கிளைமேக்ஸ், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எதுவுமே அந்த அளவுக்கு வா ஃபேக்டரை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தவே இல்ல. அண்ட் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங்ஸ் சொல்லி எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போர்ட்ரேட் பண்ணலாங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ஐடியாலஜி இருந்தாலும் எது இவங்க ப்ராப்பரா ஹைலைட் பண்ணி காட்டாம விட்டுட்டாங்க. அந்த படத்துல இவங்க சொன்ன மெசேஜ் நல்லா இருந்துச்சு. நம்ம ரஜினி கூட கருப்பு அவரை வச்சு ஜிகிர்தண்டால சொன்னக்கூடிய லைன்ஸ்க்கு சிமிலராகவே பாத்தீங்கன்னா இந்த படத்துல சொட்டத்தலையோட கருப்பா இருக்க ஒருத்தரை ஹீரோவா போர்ட்ரேட் பண்ணும்போது டைரக்டரை எவ்வளவு ஹெசிடேட் பண்றாரு, அந்த பிரேக் ஈவன் ஸ்டீரியோ டைப் எல்லாமே மூவில நல்ல சீன்ஸா கன்வெர்ட் ஆகிருந்துச்சு. பட் அது மட்டுமே படத்துக்கு பத்தலங்கிறது தான் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணிருக்கு மூவில. 60 சீன்ல 6 சீன் மட்டும்தான் கிளிக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கனெக்டபிளான ரிலேட்டபிளான ஒரு நல்ல ஸ்டோரி லைனை எடுத்து பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், சப் ஸ்டோரிஸ்ல லேயரிங், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி இவங்க எதையுமே எக்ஸ்ட்ரா எலிமெண்டா ஆட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா காமெடி டிராமால மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதுனால எந்த ஒரு இடத்துலயுமே கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசி மூமெண்ட் கிடைக்கவே இல்லைங்க. அண்ட் படத்தையுமே 2.5 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள பிரசென்ட் பண்ணி தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஸ்லோனஸ் எனக்கு உங்களால ஃபீல் பண்ண முடியும். பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான தமிழ் டப்டு காமெடி டிராமா மூவி தான் இது. இந்த கோட் முருகா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.